ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமது வீட்டில் அனைவருமே விளக்கை ஏற்றத்தான் செய்வோம். அப்படி விளக்கு ஏற்றிய பின்பு அந்த திரியானது கருகி விடுவதோ அல்லது திரியின் நிறமானது மாறி விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நாம் விளக்கேற்றும் திரியில் இதை போன்று மாற்றங்கள் ஏற்பட்டால் நாம் உடனே அந்த திரியை மாற்றிவிட்டு அந்த திரியை கீழே தூக்கி எரிந்து விடுவதோ குப்பை தொட்டியில் போட்டு விடுவதோ போன்ற செயல்களை நாம் அனைவருமே செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம். அந்த செயல்களை நீங்கள் அறவே நீக்கிவிட வேண்டுமும். இதை போன்று நீங்கள் அந்த திரியை கீழே தூக்கி எரிந்து விட்டீர்கள் என்றால் உங்களது வீட்டிற்குள் இருக்கிற மகாலட்சுமியை நீங்கள் கீழே தூக்கி எரிந்து விட்டதற்கு சமமாகுவாங்க அப்படின்னு பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இனிமேல் நீங்கள் இந்த விளக்கேற்றிய பின் இந்த திரியை கீழே தூக்கி எரிந்து விடாதீர்கள். அந்த அனைத்து திரிகளையும் உங்களது பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு மூலையிலோ அல்லது ஏதாவது ஒரு கண்ணாடி பாத்திரத்திலோ நீங்கள் இதை சேர்த்து வைத்து கொண்டே வாருங்கள். உங்களால் எவ்வளவு திரிகளை சேர்த்து வைக்க முடியுமோ அத்தனை திரிகள் வரை நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது இந்த திரியை நீங்கள் இந்த மாதிரி செய்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாங்க. மறக்காம இதை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். மறந்தும் கூட நீங்கள் இந்த திரியை வெளியே தூக்கி போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் வருவதற்கும் அது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமி தாயை நீங்கள் வெளியே போட்டதற்கு சமமாகி விடுமாம். இதனால் உங்களுக்கு பண பிரச்சனைகள் அதிகப்படியாக வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாம். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பதற்கு இந்த திரியை வைத்து நம்ம பயன்படுத்திக்கலாமாங்க. இந்த திரியை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா கூறிய அனைத்து செய்தியும் அவரை பற்றிய மகிமையும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திரியை அனைத்தையும் பூஜை அறையில் ஒரு மூலையில் ஒரு கண்ணாடி கொடுவைக்குள் மொத்தமாக சேர்த்து வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ உங்களது வீட்டில் இருக்கிற அனைவருமே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகாக உங்களது வீட்டில் நீங்கள் இந்த திரியை வைத்து அனைவரின் இடது பக்கத்திலிருந்து 3 முறையும் வலது பக்கத்திலிருந்து 3 முறையும் எனது உங்கள் தலைகளை சுற்றி கொள்ள வேண்டும். அந்த திரிகள் அனைத்தையும் அந்த கண்ணாடி குடுவை இருக்கும் அல்லவா அந்த கண்ணாடி குடுவையை எடுத்து அப்படி சுற்றி கொண்ட பிறகு இரவு தூங்குவீர்கள் அல்லவா தூங்குவதற்கு முன்பாக அந்த திரிகள் அனைத்தையும் உங்களது வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைத்து எரித்து விட வேண்டுமாம். இப்படி நீங்கள் எரித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறாம். எரித்து விட்ட பிறகு அந்த கருகி போன திரியை நீங்கள் தண்ணீர் ஊற்றிவிட்டு அதை நீங்கள் அகற்றி விடலாமாங்க. இதை போன்று நீங்கள் செய்து வாருங்கள். விளக்கேற்றிய பின் திரியை மறந்தும் கூட நீங்கள் கீழே தூக்கி எரிந்து விடாதீர்கள். அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு கூறியிருக்கிறார். மறக்காம நீங்களும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் அதிகப்படியான வெற்றிகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.